இன்னைக்கு பார்க்குற பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒன்எஸ் லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜர், அதாவது ஒரே செல்லு சார்ஜ் பண்ணக்கூடிய லித்தியம் அயன் சார்ஜர் டேரெக்டாக 230 வோல்ட் ஏசியில் ப்ளக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கும். ஒரே ஒரு எல்இடி இண்டிகேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட கொடுத்தாங்க, புதுசாக வாங்கியிருக்காங்களா, கொஞ்சம் வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணது சார்ஜ் ஆகலை, இது என்ன சொல்லி செக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்துடலாம். இது கொஞ்சம் கிளியராக இல்லை. என்ன போட்டிருக்குன்னா 47 ஹெர்ட்ஸ்லேருந்து பாருங்கள், 47 ஹெர்ட்ஸ்லேருந்து 63 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி, அதாவது 50க்குள்ளே யூஸ் பண்ணலாம், 60 யூஸ் பண்ணலாம். அதாவது யூரோப் கண்ட்ரியில் யூஸ் பண்ணலாம் 50க்குள்ளே, அமெரிக்கன் கண்ட்ரி 60 ஹெர்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். என்ன போட்டிருக்குன்னா 3.7 வோல்ட்டு 450 மில்லி ஆம்ஸ், அதாவது 0.4 ஆம்ஸ் சார்ஜ் பண்ணக்கூடிய ஸ்லோ சார்ஜ் தான் ஆகும். ஏன்னா அது 1 ஆம்ஸ் கூட இல்லை. ப்ளஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா லித்தியம் அயான் சார்ஜ் வோல்ட் போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1%. இண்டோர் அப்ளிகேஷனுக்காக ஒரு ஹோம் சிம்பிளும், டபுள் ப்ரொடக்ஷனுக்காக ஒரு டபுள் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஏசி யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளக்கும், ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்டு, உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இதெல்லாம் ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம், என்ன ஃபால்ட் சொல்லி ஃபஸ்ட் பார்த்துலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சீரிஸ் லேம்பில் டேரெக்டாக இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். சீரிஸில் தான் போட்டு எப்பவுமே டெஸ்ட் பண்ணுங்கள். சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. லோடு பார்த்தீங்கன்னா உள்ள லேம்ப் பார்த்தீங்கன்னா உள்ள இது வந்து லேம்ப்பு. இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வோல்டேஜ் எடுக்கல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் பக்கம் வருது. நம்ம மல்டிமீட்டரில் ஒரு காட்டுறாங்க, டிசிஏ 20 செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது 3.7 வோல்ட் தான் மேக்ஸிமம் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, கீழே மைனஸ். நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் எவ்வளோ வோல்ட் வந்து பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா மைனஸ் காட்டுது. என்ன ரீசன்னா, இவங்க ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க, ஆனால் இந்த சப்ளை பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் ஆகும், இங்கே ப்ளஸ்ஸாக உல்ட்டாகவும் வருது. அந்த ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு சார்ஜ் ஆகிருக்காது. ஏன்னா அவங்க பேட்டரி போட்டாங்கன்னா உல்ட்டாவாக சார்ஜ் ஆகும். அதாவது ப்ளஸ் வர இடத்துல மைனஸ் வரதுனால பேட்டரி சார்ஜ் ஆகாது, ரிவர்ஸ் சார்ஜ் ஆகும். பேட்டரி வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பேட்டரியை போட்டு செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 மில்லியாம், 1.2 ஆம்ஸ் உடைய ஒரு லித்தியம் 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது. நம்ம சார்ஜ் பண்ணிடலாம். நம்ம ப்ளஸ்ன்றத கீழே போட்டு மைனஸில் போட்டு மைனஸில் ப்ளஸ்ஸு போடணும். ஏன்னா இது வந்து உல்ட்டாக வருது. அது இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிறது தப்பாக வருது வோல்ட்டு. நம்ம உல்ட்டாக போட்டுக்கலாம். போட்டு சார்ஜ் ஆகும் பார்த்தலாம். ஏன்னா வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருது. கஸ்டமருக்கு என்ன இருக்குன்னா, அவர் சார்ஜ் போட்டு போகிற, ஆனால் சார்ஜ் ஆகாது, ஏன்னா இது உல்ட்டாக வருது. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பக்கம் ஒர்க் ஆகுது பாருங்கள். சார்ஜில் ரெட்டில் காட்டும், ஃபுல் சார்ஜ் ஆனால் அது க்ரீனாக மாறிடும். இப்போ மைனஸ் வந்து ப்ளஸுக்கு போடணும், ப்ளஸ் மைனஸை போடணும். உள்ள ஒரு சர்க்கியூட் தான் நான் ரிமூவ் பண்ணி காட்ட போனேங்க. ஒரு சின்ன எஸ்எம்பிஎஸ் இருக்குது, ஒரு கண்ட்ரோல் சிப்பு, ஒரு R2 3 பின் இருக்கக்கூடிய ஒரு எல்இடி, அது க்ரீன் கலரில் ஃபுல் சார்ஜில் க்ரீன் ஆகும். சார்ஜிங்கில் ரெட் ஏறிக்கூடிய ஒரு எல்இடி, 3 பின் எல்இடி, ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர். இதை உள்ள ஒரு சின்ன சர்க்கியூட். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மறக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம்.